இன்றைக்கி லஞ்சில் இருந்து தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கீரையும் வாழைத்தண்டு பொரியலும் பண்ணலான்னு சொல்லிட்டு பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பாலக்கீரை கூட்டு மாதிரி பண்ணுறதுக்காக பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வெந்த பிறகு பாலக்கீரை அதில் வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கி தாளித்து கொட்டிட்டோன்னா பாலக்கீரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். வாழைத்தண்டு என்னதான் நான் வந்து உரிச்சாலும் அதில் இருக்க நார் வந்து போகவே மாட்டேங்குது. நானும் வந்து இந்த கஞ்சி தண்ணின்னு வாங்கல அந்த தண்ணியில் வந்து போட்டு அலசி எடுத்து தான் பண்ணேன். என்ன இருந்தாலும் கொஞ்சம் நார் அங்கங்கே இருக்க தான் செய்யுது. வாழைத்தண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக கடுகு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் சீரகம் அதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு காஞ்ச மிளகா போட்டுட்டு அதுக்கப்புறம் வாழைத்தண்டையும் போட்டுட்டு வதக்கி விட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு அரைப்பு மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டேன். அது வந்து தேங்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் இதை போட்டு அதில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா வாழைத்தண்டு பொரியல் வந்து சூப்பராக இருக்கும்.